விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு உதவி பெறும் சிஎம்எஸ் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அரசின் துணை முதல்வர் திமுக கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருதுநகர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கும் விழா விருதுநகர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் வருவாய்த்துறை அமைச்சரும் KKSSR ராமச்சந்திரன் மகனுமான ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு திமுக நிர்வாகிகளை வரவேற்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆத்துக்கடை தெருவிலிருந்து மம்சாபுரம் செல்லும் சாலை அரசு உதவி பெறும் சிஎம்சி பள்ளி மைதானம் வரை வழிநெடுகளும் பெரிய ஆர்ச்சுகள், பேனர்கள், கொடிக்கம்பங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டன. இதனால் வாகன போட்டிகள் அவதிக்குள்ளாகி அச்சத்துடன் சென்று வந்தனர். அரசு உதவி பெறும் பள்ளியின் நுழைவாயிலை மறைத்து திமுக கட்சி பேனர்கள் வைத்தது பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக அழைத்து வரப்பட்ட வயதானவர்கள் பெண்களுக்கு முறையான திட்டமிடல் இல்லாமல் சேலை கொடுக்கப்பட்டதால் மேடைகளில் ஏறி திமுக நிர்வாகிகளிடம் வாங்குவதற்கு முண்டியடித்துக் கொண்டு சென்றதால் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவியது. அரசு உதவி பெறும் பள்ளி மைதானத்தில் மேடை அமைத்து கட்சி விழா நடத்தியது. நீதிமன்ற தடையை மீறி சாலைகள் முழுவதும் பேனர்கள், கொடிக்கம்பங்கள், பெரிய ஆர்ச்சுகள் வைத்தது காவல்துறையினருக்கு தெரியவில்லையா அல்லது காவல்துறையினர் அனுமதி கொடுத்துவிட்டும் கண்டும் காணாமல் இருக்கிறார்களா? விதிமீறல்களில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. ஊக்கத்தொகை அதை கொடுக்கிறார். அந்த கொடுக்கிற மனசுக்கு பாத்தீங்களா, அதை கொடுக்கிற செயல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் MK ஸ்டாலின் அவர். அப்படி இல்ல தமிழ் புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு அதுவும் இதே மாதிரிதான் பொம்பளை பிள்ளைகளுக்கும் அந்த குறிப்பிட்ட, அதாவது 1000 ரூபாங்கிறது நான் ஒரு சில ஆளுக்கு நம்மளமா கூட்டலுக்கு கம்மியா தெரியும். அதுக்கு மேல படிச்சு நீ என்ன படிக்க போற, கல்யாணம் பண்ணி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 1000 ரூபா வரும்போது 1000 ரூபா வரும்போது மாசம் 12000 ரூபா வந்தது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 1000 உள்ளவங்க கரெக்டா வரிசைக்கு வாங்க, மெதுவா வாங்க, நெரிசல் இல்லாம ஒருத்தர் பின் ஒருத்தர். அனைவரும் இருந்து சாப்பிட்டு போங்கம்மா, சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து வாங்க, அவசரமா இல்ல. எல்லாரும் சாப்பிட்டு போன சிக்கிக்கிட வேண்டாம், ரொம்ப சிரமப்படுறாங்க, கொஞ்சம் பொறுமையா வாங்க.